வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மந்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 90-90-90 அப்படிங்கிற ஒரு ரூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சார் 90-90-90 அப்படின்னா 90% ட்ரேடர்ஸ், ஓகேவா, அவங்களோட எண்ணம் அந்த 90%க்குள்ளே தான் இருக்கும். அதனால் அந்த 90% பேருமே லாஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய தவறு தான். 90% ஒரு தவறை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த 90-90-90 ரூலுங்கிறது. இதனால் நான் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சேன்னா, இது ஒரு புக்கில் நான் படிக்கும் போது இந்த ரூலை தான் போட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 90% உண்மையான ஒரு விஷயம். அதனால தான் இந்த ரூலை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதையும், ஒரு ட்ரேடராக நீங்கள் என்ன மந்த்ராவை மைண்டில் வச்சுக்கணும் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பற்றியும், 90% மக்கள்னு சொன்னாலே அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும், ஓகேவா, என்ன தான் நீங்கள் பெருசாக ட்ரேடிங்கை பற்றி படிச்சிருக்கேன், ட்ரேடிங்கை பற்றி கிளாஸ் போயிருக்கா அப்படின்னாலும், நீங்கள் ஒரு ட்ரேடிங் சைக்காலஜியோ ஒரு ட்ரேடிங் ரூல் ஒரு மந்த்ரா வச்சிடலன்னா நீங்கள் கண்டிப்பாக லூஸ் ஆவீங்க அப்படிங்கிறதா உண்மை. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பிலீவ் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட இதில் ஒரு 90% பேரை மட்டும் நம்ம எடுத்துப்போம். 10% பேர் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களாம் ரொம்ப வருஷமாக ட்ரேட் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மந்த்ரா கிந்த்ரா எதுவுமே வேணும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன நடக்க போகுது ஷேர் மார்க்கெட்டில், இப்படி நடந்தால் என்ன அப்படிங்கிற ஓரளவுக்கு பயங்கரமான ஒரு மூளை வச்சுருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க 10% பேர். அவங்கள பற்றி நம்ம பேசவே வேணும். இந்த 90% பேரை 2 பேராக பிரிக்கலாம். ஒன்று கேன் மேக் மணி அப்படிங்கிறவங்க, இன்னொன்று கெனாட் மேக் மணி. அப்படி என்ன ஒன்றும் இல்லை, இதில் ஒரு ஒரு பாதி மக்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷேர் மார்க்கெட்டில் செமையாக சம்பாதிக்கலாம், பயங்கரமாக சம்பாதிக்கலாம், ஷேர் மார்க்கெட்னாலே பணம் கொட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இன்னொரு ஆள் இதுக்குள்ளே வந்தாலே நமக்கு பெரிய நஷ்டம் எடுக்கும், இதில் பணமே சம்பாதிக்க முடியாது, இது ஒரு கேம்பிளிங், இது ஒரு சூதாட்டம், இதில் நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க, அதனால் இதில் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய மக்கள். ஓகே, ஆனால் இந்த 2 பேருமே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அப்போ தான் சிக்கல் வரும். அப்போ இதில் நம்ம எதை ஃபாலோ பண்ணால் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத தான் சில பேர் இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா, இந்த கேன் மேக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இதில் வந்தாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு பார்ப்பாங்க, என்னென்னமோ உருட்டி பார்த்து இருக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க இந்த கெனாட் மேக் மணி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த வெளியே இருந்து என்னால் பணமே சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனும் உள்ளே கேன் மேக் மணியாக ஒரு கட்டத்தில் மாறுவான், சம்பாதிக்க முடியும்னு நம்பி, அதுக்கப்புறம் மறுபடியுமே கெனாட் மேக் மணி அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வருவான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணால் சார் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, வாங்க அடுத்ததில் போகலாம். ஒரு பிளான், பக்காவாக பிளான் பண்ணணும். ஓகேவா, எப்பயுமே நம்ம இந்த ட்ரேட் எடுக்க போகிறோம், நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டேன் அப்படின்னா, நீ கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், எப்படி படிக்கணும், இன்றைக்கி என்ன படிக்கணும், அதை அந்த எக்ஸாமில் எப்படி எழுதணும், இப்படிங்கிற ஒரு பிளான்லாம் பண்ணுவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பிளான் பண்ணணும். ஓகே, ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணுவீங்க இல்லையா, இந்த இடத்துல வச்சா சக்ஸஸ் ஆகும், இந்த டைமில் வச்சா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பல பேரை கேட்குறது, பல பேர்கிட்ட விசாரிக்கிறது, பல பேர்கிட்ட அனுபவத்தை, இது எல்லாமே இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, இதை லாட்ரின்னு சில முக்கால்வாசி பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ₹1 போட்டால் ₹100 கிடைக்கும், ₹100 போட்டால் ₹2000 கிடைக்கும், 2000 போட்டால் ₹2,00,000 கிடைக்கும், லாட்ரி நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால நான் 1% பேரால் கூட அதில் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் பிளான் பண்ணணும். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது தான், ஒரு பிளானிங்க்கு என்ன முக்கியம்னா, நீங்கள் பிளானை நீங்கள் வகுக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமான நாலேஜை கேதர் பண்ணணும். அது எப்படி சார் கேதர் பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி தான் நிறைய நான் போடுற வீடியோஸ், அந்த மாதிரி நிறைய பேர் என்னோட எக்ஸ்பர்ட் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, நிறைய பேர் அவங்களோட ஸ்டோரிஸை சொல்லுவாங்க, அப்படிலாம் நிறைய வீடியோஸ் இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணணும். முதல்ல லேர்ன் பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு, உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்தவுடனே நான் பணத்தை போட்டுட்டு தான் சம்பாதிப்பேன், கற்றுக்க ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க கற்றுக்கிறதுக்குள்ளேயே அவங்கள்ட்ட இருக்க பணம் போயிடும். ஓகே,
அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் யுவர் டர்ன் சொல்லியிருக்கோம் இல்லையா, உங்களோட நேரம் வர வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணலை அப்படின்னா உங்கள் பணம் போயிடும். அதுதான் வந்து இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து ஒரு நாலேஜை கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானே, இப்போ ட்ரேட் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கட்டத்தில் தெரிய வரும், இது தாண்டா நம்ம நேரம், இதுதான் நமக்கான தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். அந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகணும். ஓகே, அது மீன் ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட், ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டு சார் நான் நிறையா கற்றுக்கிட்டேன், நிறையா வந்து இப்போ ட்ரேட் எடுக்கலான்னு அப்படி இருக்கேன் அப்படின்னா, இதுலேயுமே 2 வகையான ஆட்கள் இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலே போதும், டக்குன்னு புக் பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க. இன்னொரு ஆள், அது எனக்கு லாஸ் வந்துருச்சு, அந்த லாஸ் ப்ராஃபிட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இதில் எது சார் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, புக்கிங் இயர்லி ப்ராஃபிட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆஸ் எ பிகினர் உள்ளே என்ட்ரு ஆகிறவனுக்கு இந்த புக்கிங் இயர்லி ப்ராஃபிட் வந்து தான் ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கும். ஆனால் ஹோல்டிங் வித் லாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓகே, இந்த ஹோல்டிங் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகும். ஓகே, நீங்கள் அது லாஸஸாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் ஹோல்டு பண்ண போகிறேன், என்னோடய ஷேரை ஹோல்ட் பண்ண போகிறேன், ஆப்ஷனாக இருந்தால் நான் இன்னும் வெயிட் பண்ண போகிறேன், நான் வெயிட் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு பல மாதம் ஆகும். ஓகே, அதனால் பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த இயர்லி புக்கிங் ப்ராஃபிட் தான் ஒரு நல்ல அட்வைசபிளாக இருக்கும். ஆனால் நான் நிறையா பணம் சம்பாதிக்கணும், என்னோட நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த ஹோல்டிங் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டைம் தேவை. ஓகே, முதல்ல இயர்லி ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கட்டத்தில் புக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாமான்னு அந்த ஹோல்டிங் டைமை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் நீங்கள் போக முடியும். ஒரு கட்டத்தில் லாஸ்ட்லேயே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும், நான் இன்னும் ஹோல்டு பண்ணேன்னா நான் ப்ராஃபிட்டில் போய் என்னால் நிற்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இதில் பெஸ்ட் அட்வைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் இயர்லி ப்ராஃபிட் தான். அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஆகணும். அது உண்மை தான். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ராட்டஜினா ஒன்றுமே இல்லை கைஸ், நான் எப்படி ட்ரேடர் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத ஒரு ரூல் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் பல பேர் இருப்பாங்க. சில பேர் என்னென்னா, எனக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன், அதில் எனக்கு ஓரளவு நல்ல அமௌண்ட் வருது அப்படின்னா அதை மட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட்டில் மட்டும் இருக்கிற ஒரு ஆள் இருப்பாங்க. இன்னும் சில பேர், நான் பல ஸ்ட்ராட்டஜியை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அதில் வந்து சில ஸ்ட்ராட்டஜியில் வந்து நல்ல அமௌண்ட் வருது, சில ஸ்ட்ராட்டஜியில் கம்மியான அமௌண்ட் வருது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ட்ரேடிங் மெத்தடு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியும் இருக்கவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் இதில் பண்ணக்கூடிய முக்கால்வாசி பேரோட தப்பு என்னென்னா ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. என்ன சார், நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பல ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்னது லேர்னிங் அப்போ மட்டும்தான் நீங்கள் பல ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிக்கிட்டு இதில் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும், எந்த டைமில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம அதை அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியே பார்க்காம கடன்னு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்படி கண்ணமுன்னு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கவே முடியாது. ஓகே, இதுலேயுமே நான் அட்வைஸ் பண்ண போகிறது என்னென்னா, மோஸ்ட்லி ஸ்டிக் டு ஒன் ஸ்ட்ராட்டஜி. கம்மியான ப்ராஃபிட் வந்தாலும் இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களால மட்டும்தான் நிறைய ஒரு லாஸ் ஆகாமல் போக முடியும். இன்கேஸ் இந்த ஃபாலோ மெனி ஸ்ட்ராட்டஜி கூட சில நேரத்தில் கவுத்து விடலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நல்ல ப்ராஃபிட் எடுத்தது அடுத்த ஸ்ட்ராட்டஜியில் பயங்கரமான நெகட்டிவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல். ஓகே, நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து இப்போ இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இது என்ன ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான், டக்குன்னு பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம சொன்னாங்களே, நம்ம இதை தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு போகணும். ஓகே கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 90-90 ரூல் போட்டேன்னா,
இதெல்லாம் தான் கைஸ் ஷேர் மார்க்கெட்டில் இதெல்லாம் தெரியாமல் தான் சில பேர் நஷ்டம் அடைஞ்சிட்டு நான் வந்து மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டேன், ஷேர் மார்க்கெட் வந்து இது அப்படி இப்படின்னு புலம்புவாங்கள்ல. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ரூலை பற்றி தெரிஞ்சுக்காமல் போகிறதுனால மட்டும்தான் அவங்க அவ்வளோ பெரிய நஷ்டத்தை அடையிறாங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.